ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 10, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூரி டைனிங் டேபிளில் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா, டிஃபன் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்தில் துரு வந்து தண்ணி கேட்குறான். அப்போ பூரி தண்ணி ஊற்றி கொடுக்குறா, துரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தாரா ஃபைலை தூக்கிட்டு வந்து பூரி கிட்ட சண்டை போடுறா. உங்க அம்மா ஃபோன் பண்ணி கஹன் உயிரோட இருக்காருன்னு சொன்னதை வச்சு நீ சைன் பண்ணாம தப்பிக்கலான்னு பாக்குறியா? இன்னைக்கு நீ எஸ்கேப் ஆக முடியாது, ஒழுங்கா கையெழுத்து போடுன்னு மிரட்டுறா. அதுக்கு பூரி சொல்றா, எங்க அண்ணன் நிஜமாவே உயிரோட தான் இருக்காரு, அம்மாவும் அவரும் வந்துருவாங்க. இது எங்க அண்ணனோட கனவு, நான் எந்த காரணத்து கொண்டும் இந்த சொத்துல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. தாரா உடனே கோவமா கையெழுத்து போடலாம், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பூரியோட கழுத்தை நெரிக்க போறா. துருவ தடுத்து கேட்காம பூரியோட கைரேகைய பலவந்தமா வைக்கிறதுக்காக அவளை பிடிச்சு தள்ளி விடுறா. பூரி கீழே விட போற நேரத்துல கரெக்டா அந்த செகண்ட்ல ஆகாஷ் அங்க வந்து பூரிய கீழே விழாம தாங்கி பிடிக்கிறான். ஆகாஷ் அங்க பார்த்த உடனே தாராவுக்கு செம்ம ஷாக்கு. ஆகாஷ் அழுதுகிட்டே இருக்கிற பூரி அப்படியே அச்சு அசலா கஹன் மாதிரியே பாசமா கட்டி பிடிச்சு அவ தலைய வருடி சமாதானப்படுத்துறான். பூரி அழுதுகிட்டே, அண்ணா, தாரா நம்ம இடத்த அவ பேர்ல மாத்த சொல்லி பலவந்தப்படுத்துறா. அனாதை பசங்களுக்காக அங்க ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றது உன்னோட கனவு, நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன அடிக்கிறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. இதை கேட்டதும் ஆகாஷ் பயங்கரமா கோவம் வருது. தாரா பயந்துகிட்டே, கஹன் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான் செம கோவமா, நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? என் தங்கச்சி மேலேயே கை வைப்பியா? உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி தாரா கணத்துல அடிக்க கைய ஓங்குறான். பக்கத்துல இருக்கிற சாரதாவும் ககன்னு கத்துறாங்க. ஆகாஷ் அடிக்க போறான்னு நினைச்சு தாரா பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு கன்னத்துல கைய வச்சுக்கிறா. ஆனா ஆகாஷ் ஒரு செகண்ட்ல அப்படியே நின்னுறான். தாரா மெதுவா கண்ணை திறந்து பாக்குறா. நான் இன்னும் உன்னை அடிக்கல, அதுக்குள்ள ஏன் பயப்படுறேன்னு கேக்குறான். என் கை எவ்வளவு ரஃபா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, ஒரே அடியில காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு டக்குன்னு அவன் இடுப்புல இருக்கிற பெல்ட்டை கழட்டி ஆகாஷ் பெல்ட்டை வச்சு 2-3 தடவை அடிக்க போற மாதிரி போறான். தாரா பயத்துல நடுங்கி போய் வெலவெலத்து நிக்கிறா. துருவ் வந்து கஹன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். நடுவுல வராதீங்கன்னு தடுக்க பாக்குறான். ஆகாஷ் சொல்றான், யாரும் நடுவுல வராதீங்க, என் தங்கச்சி கண்ணுல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இன்னைக்கு நான் கணக்கு தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பெல்ட்டால அடிக்க போறான். சாரதா கஹன் கோவப்படாதப்பான்னு தடுத்துட்டு இருக்காங்க. ஆகாஷ் பெல்ட்டை கையில சுருட்டி தாராவை அடிக்க போறான். ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு நிறுத்திடுறான். நேரா பூரி கிட்ட போய், உன் கண்ணீருக்கு நீ தான் கணக்கு தீர்க்கணும், இந்தா பெல்ட், நீயே அவளை அடி அப்படின்னு பூரிட்ட பெல்ட்டை கொடுக்கறான். பூரி பயந்துட்டே வேண்டான்னு சொல்றா. ஆனா ஆனா ஆகாஷ் சொல்றான், பயப்படாத, உன் கூட உன் அண்ணன் இருக்கேன், இத்தனை நாளா நான் இல்லாத தைரியத்துல உன்னை இவ கஷ்டப்படுத்தினா, இப்போ அடின்னு சொல்றான். அண்ணன் கொடுத்த தைரியத்துல பூரி பெல்ட்டை வாங்கி தாராவை ஓங்கி அடிக்கிறா. தாரா அப்பான்னு கத்திக்கிட்டே அப்படியே வழியில துடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. ஆகாஷ் விடாம, ஒரே ஒரு அடிக்கே இப்படி அலற, இத்தனை நாளா என் தங்கச்சியை எவ்வளவு கொடுமைப்படுத்தின அப்படின்னு சொல்லி பூரி இன்னும் 2 போடுன்னு சொல்லி திரும்பவும் அடிக்க வைக்கிறான். உடனே நடுவுல வர துருவ் பூரி கொஞ்சம் நிறுத்துன்னு தடுக்கிறான். தாரா அழுதுகிட்டே துருவ கட்டி பிடிச்சுக்கிறா. ஆகாஷ் செம கோவமா, உனக்கு இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையான்னு கத்துறான். துரு உடனே, தாரா இந்த வீட்டுல இல்லைன்னா நானும் அவ கூடவே வெளில போயிடுவேன், என் தங்கச்சிக்கு யாருமே இல்ல, அதனால நானும் அவ கூட தான் போகணும் அப்படின்னு பாசமா பேசுறான். இத கேட்ட சாரதா பதறி போய், கஹன் தாரா வெளில போனா துரு கூட நம்ம பூரியும் வெளில போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்ப்பா, சண்டை வேணான்னு ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு உடனே ஆகாஷ் சொல்றான், சரி பூரிய உள்ள கூட்டு போங்கம்மான்னு சொல்றான். அதுக்கப்புறம் தாராவையும் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், உள்ள கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உள்ள போகும்போது தாரா ஆகாஷை பார்த்து சொல்றா, நீ என்னை எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி, நீங்க திரும்ப வந்துட்டீங்க, எனக்கு நல்லதுதான், இங்க வந்ததால இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆகாஷ் அங்க இருக்கிற கஹன் பூமியோட கல்யாண போட்டோவை பாக்குறான். போட்டோவை பார்த்த உடனே, நீ என்ன மாதிரியான கேரக்டர் ரோலை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்க பாருன்னு சொல்றான். தாரா ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, அவளை போய் ஒரு கேரக்டருக்காக நான் இவ்வளவு ரஃபா நடந்துட்டு பெல்ட்டை வச்சு அடிக்க வேண்டியதா போச்சு. நீ என்னடானா இங்க செத்து போய் ஜாலியா சொர்க்கத்துல இருக்க, ஆனா நான் இங்க பூமிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இங்க கஹன் கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஹன் வேஷத்தை நான் போடணும்னு தெரியலன்னு நொந்துக்கிறான். அதே நேரத்துல சூர்யா அபூர்வாக்கு போன் போடுறான். சூர்யா சொல்றான், மேடம், நான் அந்த கஹனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன், ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அங்க இருக்கிறது கஹன் இல்ல, அது ராக் ஸ்டார் ஆகாஷ் தான் தோணுது, நான் விசாரிச்சுட்டேன்னு சொல்றான். அதுக்கு அபூர்வா சொல்றா, அவன் ஆகாஷ் இருந்தா என்ன, கஹனா இருந்தா என்ன, முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு கராரா ஆர்டர் போடுறா.
சூர்யா அப்புறா கிட்ட சொல்றான், அங்க இருக்கிறது கஹன் இல்லாம ஆகாஷா இருந்தா என் வேலைக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அதுக்கு அப்புறா சொல்றா, உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அவன் நிஜமாவே கஹனா இருந்தா உனக்கு பூமி கிடைக்க மாட்டான்னு சொல்றா. ஒருவேளை அவன் ஆகாஷா இருந்து பூமியோட சொத்துக்காகவும் கஹனோட சொத்துக்காகவும் தான் நான் தான் கஹன்னு பொய் சொல்றான்னு வச்சுப்போம். அப்போவும் உனக்கு பூமி கிடைக்க மாட்டா, அவளோட சொத்தும் கைவிட்டு போயிடும். அதனால எப்படி பார்த்தாலும் உனக்கு தான் நஷ்டம். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சூர்யாவுக்கு தெளிவா புரிய வைக்கிறா. சூர்யாவும் நீங்க சொல்றது சரிதான் மேடம், அப்படியே செய்யறேன்னு ஒத்துக்கிறான். அடுத்தது மீரா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கேபி கிட்ட கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கெஞ்சுறா. ஆனா கேபி செம பிடிவாதமா, நீ முதல்ல என் சங்கிலியை அவுத்து விடுறியா இல்லையா, நான் என் மகனை பார்க்க போகணும்னு மிரட்டுறாரு. மீரா பதறி போய், நீங்க அங்க போனா உங்களுக்கு தான் ஆபத்து, அவன் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு புரிய மாட்டேன்து அப்படின்னு திட்டுறா. அதுக்கு கேபி சொல்றாரு, நீ அவுத்து விடலன்னா நான் இப்போ என் தலைய இந்த டேபிள்ல முட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி டேபிள்ல தலைய முட்ட போறாரு. முட்டி இடிச்சுக்கிறாரு. பயந்து போய் மீரா வேற வழியே இல்லாம சங்கிலி அவுத்து விடுறா. கேபியும் அங்கிருந்து வேகமா போறாரு. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல பூமி ரூம்குள்ள தனியா அழுதுட்டு இருக்கும்போது ஆகாஷ் ஃபைலை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு சேரேறி குதிச்சு அவ ரூம்குள்ள வரான். டக்குன்னு யாரோ வர சத்தம் கேட்டு பூமி பயந்து போய் கத்துறா. ஆகாஷ் உடனே அவ வாயை பொத்தி, பூமி நான் தான், கத்தாதன்னு சொல்றான். பூமி கேக்குறா, ஐயோ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு கேக்குறா. எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான், ரொம்ப டென்ஷன் ஆகிருவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறா. பேசிட்டே இருக்கும்போது பூமியோட அப்பா சரச்சந்திரா வர சத்தம் கேக்குது. பூமி பதறி போய் ஆகாஷ் அங்க இருந்து ஜன்னல் ஸ்கிரீன் பக்கம் போய் ஒளிஞ்சுக்க சொல்றா. உள்ள வந்த சரச்சந்திரா, ஏன் பூமி கத்துன, என்னாச்சுன்னு ரூம் முழுக்க தேடுறாரு. பூமி பயத்தை வெளில காமிச்சிக்காம, ஒண்ணுமில்லப்பா, அங்க பல்லி இருந்துச்சு, பல்லிய பார்த்த உடனே பயம் வந்து கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவங்க அப்பாவும் சரி பார்த்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு செரிய கூட்டிட்டு ரூமை விட்டு வெளியே போறாரு. அவங்க அப்பா வெளில போன உடனே ஆகாஷ் ஸ்கிரீன் பின்னாடி இருந்து வெளில வரான். பூமி நிம்மதியா பெருமிச்சு விடுறா. ஆகாஷம் சிரிச்சுக்கிட்டே, அப்பாடா இந்த கஹன் கேரக்டர் பண்றது ரொம்பவுமே டஃப்பா இருக்கு அப்படின்னு நக்கலா சொல்றான். ஆகாஷ் அங்க இருக்க சோபால செம்ம ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, சினிமால கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறான். நீ கொடைக்கானல்ல இருந்து வரும்போதே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, எங்க அப்பா என்ன பலவந்தமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க அப்பாவுக்கு நான் கஹன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க அப்பாவுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா உங்களை நிஜமாவே கஹன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அதோட ஆகாஷ் சொல்றான், சூர்யாவும் எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தி விசாரிச்சிருக்கான்னு ஷாக்கிங்கான நியூஸ சொல்றான். சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கிருந்து கீழே கிளம்பி வரான். ஆனா அவன் கீழே வந்த உடனே சூர்யா போலீஸை கூப்பிட்டு வந்து ஆகாஷை சுத்தி வளைச்சிடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோன்னு சொல்றான். சூரிய நக்கலா சொல்றான், நீ இங்க இருக்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. நீ அவசரத்துல உன் ஷூவை கீழே விட்டுட்டு வெறுங்காலோட செவுரு ஏறி குதிச்சு மேல போயிருக்க. அத பூமியோட அப்பா சரச்சந்திரா பார்த்துட்டு தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாருன்னு உண்மையை சொல்றான். அப்போ கரெக்டா நட்சத்திராவும் அங்க வரா. அவ ஆகாஷ பார்த்து செம்ம கோவமா, செத்து போயிட்டேன்னு சொன்னவன் இப்போ எப்படி திரும்ப வந்த, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றா. ஆகாஷும் செம்ம ஷாக்கோட நட்சத்திராவை பாக்குறான். சூர்யா கான்ஸ்டபிள் கிட்ட இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். அப்போ ஆகாஷ் சொல்றான், ஒரு தடவை பூமி கிட்ட பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும்னு சொல்றான். ஆனா போலீஸ் அவனோட பேச்ச துளி கூட கேட்காம அவனை கைது செஞ்சு லாக்அப்ல போடுறாங்க. அவங்க கூட்டிட்டு போகும்போது செர்ரியும் ரொம்ப கவலையா பாக்குறான். பூமி இதெல்லாம் கேட்டு நின்னு அழுதுட்டு இருக்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆகாஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பூமி செம்ம டென்ஷனா உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வரா. ஆனா ஆட்டோவை விட்டு இறங்கும் போதே ஸ்டேஷனுக்குள்ள இருந்து பயங்கரமா பாட்டு சத்தம் கேக்குது. என்னடா இது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் இப்படி பாட்டு சத்தம் கேக்குதுன்னு பூமிக்கு செம்ம ஷாக்கு. உள்ள போடி போய் பார்த்தா அங்க பெரிய கூத்தே நடந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல டிவியில அங்க மடக்கி தட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். லாக்அப் கம்பிக்குள்ள இருக்கிற ஆகாஷும் வெளில நிக்கிற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு அவளை சொட்டி சொட்டி மரணமான்சா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாரும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஆகாஷோட ஸ்டெப்புக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பூமிக்கு கோவம் தலைக்கிறது. அவ அங்க வந்து கத்தியும் யாரும் டான்ஸை நிறுத்தல. கடுப்பான பூமி நேரா போய் டிவியை மொத்தமா ஆஃப் பண்ணிடுறா. பாட்டு நின்ன உடனே டான்ஸ்ல இருந்து ஆகாஷ் டக்குன்னு லாக்அப்ல கீழே விழுவுறான். ஆகாஷ் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு, ஏன் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு வைபா, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். பூமி உடனே ஆகாஷ் வாய அவ கையால மூடி, ப்ளீஸ் இங்க எல்லாரும் உன்னை ககன் மாமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன்கிட்ட ரகசியமா ஞாபகப்படுத்துறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், இப்போ நான் என்னதான் செய்யணும், ஜெயில் கம்பியை எண்ணிட்டு அப்படியே சுகமா உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு பூமிய லாக்அப்குள்ள இருந்தே நக்கல் பண்ணி கேள்வி கேட்கறான்.
அப்போ பூமிக்கு ஆகாஷ் ஒரு வார்னிங் தரான். உனக்கு நான் கரெக்டா 60 நிமிஷம் தரேன். அந்த 60 நிமிஷத்துக்குள்ள நீ என்ன லாக்அப்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை உன்னால 60 நிமிஷத்துக்குள்ள வெளியில கூட்டிட்டு போக முடியலன்னு வச்சுக்கோ, 61வது நிமிஷம் நான் தான் ஆகாஷ்னு எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டு இங்க இருந்து கெத்தா வெளில வந்துருவேன்னு பூமிக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றான். அதோட முடியுது. பாய் மக்களே.